ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3/4ல் வந்துட்டு ஒரு சின்னதாக எதிர்நடை எப்படி வாசிக்கிறது, ஆப்போசிட் பேட்டர்ன் எப்படி வாசிக்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது நிறைய விதமாக வாசிப்பாங்க. ஒரு ஃபிங்கரிங்காக நான் சொல்கிறேன் சிம்பிளாக இருக்கிறதுக்கு. இப்படி வாசிக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா ஒன்றுமே இல்லை, தா திந்தா 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 நான் அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரைட் மட்டும் வாசிக்கிறேன். தா திந்தா 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 நான் திட்டு, தா திந்தா 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 நான் திட்டு, அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் வந்து அது கூடயே வாசிக்கணும். தா திந்தா 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 நான் திட்டு, தா திந்தா 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 நான் திட்டு. இப்போ ரெண்டும் சேர்த்து வாசிக்கும் போது பேட்டர்னாக வரும். இப்படி வாசிக்கலாம். இது ஒரு ஃபிங்கரிங் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் இதே சேம் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வேறு ஃபிங்கரிங்லாம் வாசிக்கலாம். இப்படியும் வாசிக்கலாம் பாருங்க. இதுக்கு வந்துட்டு அந்த சொல் எப்படி வாசிக்கணும்னா பாருங்க, தாதா தி ரைட் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் லெஃப்ட் சொல்கிறேன். தாதா தி திந்தா தி தா நானா திட்டு, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு. இப்படி இருக்கும். தாதா தி நோட்டு இங்க மிடில் ஃபிங்கர் தி, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு. இப்போ லெஃப்டோ சேர்த்து வாசிக்கும் போது தாதா தி திந்தா தி தா நானா திட்டு, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு. லெஃப்ட் சேர்த்து வாசிக்கணும். தாதா தி திந்தா தி தா நானா திட்டு, தாதா தி திந்தா தி தா நானா திட்டு. இப்படி வாசிக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லீட் கூட வாசிக்கலாம். தகேன தா திட்டு, தகேன தா திட்டு தா. நான் போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், தான தா திட்டு சொல்லியிருப்பேன். இது வந்து தகேன தா திட்டு வாசிக்கலாம். தகேன தா திட்டு, தகேன தா திட்டு தா. சிம்பிளாக இருக்கும். திருப்பி வாசிக்கலாம் பாருங்க. தகேன தா திட்டு, தகேன தா திட்டு தா. ஃபுல்லாக வாசிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பேட்டர்னோட வாசிக்கிற பாருங்க. செகண்டாக சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னு இந்த லீடு 1 2 3 1 2 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட் பேட்டர்ன் வாசிக்கணும்னா இதில் நீங்கள் வாசிக்கலாம். இந்த ஒரு பேட்டர்னு இந்த ஒரு லீடு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு அழகாக மேட்ச் ஆகி வாசிக்க முடியும் உங்களால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கான நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இதுலேருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணுறது நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.